எதிர்நீச்சல் ஆடியோ வந்து 3க்கு அப்புறம் என்னோட 2வது ரிலீஸ். சாரி, ரொம்ப நாளாக வெயிட் பண்ண வச்சிட்டேன். ஆனால் நல்லா வந்திருக்கு ஆடியோ. டோட்டலாக 6 சாங்ஸ் இருக்குது எதிர்நீச்சலில். தனுஷ் சாரும் நாரும் சேர்ந்து வர செகண்ட் காம்பினேஷன் இது. ஐ மீன் செகண்ட் டைம் எங்கள் காம்பினேஷன் வருது. 3யோட ஆல்பம் சக்ஸஸ்க்கு ரொம்ப நன்றி. அந்த காம்பினேஷன் இப்போ திரும்பி வர்றதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆப்வியஸாக அதிகமாக இருக்கும். அவர் 2 பாட்டு பாடியிருக்காரு, 2 பாட்டு எழுதியிருக்காரு, ஒரு ஃபாஸ்ட் நம்பர் ஒன்று பாடியிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ப்ராப்பர் லவ் சாங், சோலோ லவ் சாங் ஒன்று பாடியிருக்காரு. அது தவிர வந்து இன்னொரு பாட்டு பூமி என்ன சுற்றுது அப்படின்னு ஒரு பாட்டு வந்து நான் பாடியிருக்கேன். அதுவும் திரும்பி டைரக்டர் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் பாடினேன், இல்லைன்னா நான் பாட மாட்டேன். இல்லை சீரியஸாகவே அப்படி தான். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு எதிர்நீச்சல் அடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதான் வந்து எப்படி சொல்கிறது, இட்ஸ் தட் சாங் சிக்னிஃபைஸ் த ஹோல் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ அந்த எதிர்நீச்சல் அடி வந்து நான் அப்புறம் வந்து ஹிப்ஹாப் தமிழன் ஆதி, உங்களுக்குலாம் தெரியும், கிளப்பில் மப்பில் பாட்டு பாடினார். ஸோ அவர் வந்து அதில் பாடியிருக்காரு. அது தவிர ஒரு லவ் தீமும் இருக்குது. இந்த எதிர்நீச்சலுக்குன்னு ஒரு லவ் தீம். லாஸ்ட்டாக வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது அக்கூஸ்டிக்காக பியானோவில் வாசித்தது வந்து ஒரு ப்ராப்பர் டூயட். அது வந்து மோஹித் சவான் போனி சக்ஸஸ்க்கு அப்புறம் அவரோட திரும்பி இணையலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ மோஹித் சவான் அண்ட் ஸ்ரேயா கோஷல் அவங்க 2 பேரும் பாடியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆல்பம் ஆஃப் எதிர்நீச்சல். ஹோப் இட் fulfills all your expectations and once again thanks for such a warm welcome into the music world here and இந்த ஆல்பமும் வெற்றி அடையணும்னு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே டைமில் வந்து நீங்களும் கண்டிப்பாக கேட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஆனஸ்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த 2 பாட்டு அவர் தனுஷ் சார் பாடியிருக்கிறது வந்து 2மே பாட மாட்டேன்னு சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு போய் கம்போஸ் பண்ணி ஃபஸ்ட்டு யோசித்ததே அவர் பாடுறதுக்கு தான். ஏன்னா வந்து 2 பாட்டுமே ஐ திங்க் எங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோன்னால் வந்து அவர் பாடினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ 2மே போய் கேட்கும் போதே ஃபஸ்ட்டு வேணாண்டா அப்படின்ட்டார். ஏன்னா வந்து திரும்பி பாடினே இருந்தோன்னா நல்லா இருக்காது அப்படின்னாரு. ஆனால் இது வரைக்கும் பாடினா மாதிரி இருக்காது 2 பாட்டுமே அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பாட்டு வந்து நிஜமெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு ஒரு பாட்டு வந்து அது வந்து ஒரு லவ் ட்ராக் பாடியிருக்காரு. அது வந்து எப்படி சொல்கிறது, அது கண்டிப்பாக இது வரைக்கும் அவர் பாடாத ஒரு ஜானர் தான். இன்னொரு பாட்டு வந்து அது ஒரு ஃபாஸ்ட் நம்பர், அது வரும்போது வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதான் அவர் கொலவெறியில் வந்து சும்மா ராவாக எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் இந்த டைம் வந்து நான் பாட்டு பண்ணும் போதே அவர் பாடினா நல்லாயிருக்கும்னு யோசிச்சு தான். அண்ட் வேறு சிங்கர்ஸ் எடுக்கலை அப்படிலாம் நாங்கள் எய்மே பண்ணல, அது அப்படி அமைஞ்சிருச்சு அவ்வளோதான். ப்ளஸ் எனிவே மோஹித் சவான் ஸ்ரேயா கோஷல் அவங்க பாடியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம ஆதி ஹிப்ஹாப் தமிழன் அவரும் வந்து அதில் அவரோட எலிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காரு. ஸோ ப்ளஸ் இது தவிர வந்து யோயோ ஹனி சிங்னு ஒருத்தர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நம்ம ஊர்லேருந்து யாருமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதில் நானும் தனுஷ் சார் மட்டும்தான் இருக்கும். இல்லை 3யோட கம்பேர் பண்ணால் 3ல் வந்து 10 ட்ராக்ஸ் இருந்தது. ஏன்னா அது ஒரு ட்ராஜடி லவ் ஸ்டோரி. அதில் மியூசிக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. எதிர்நீச்சல் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி ஜானரான ஒரு படம் தான். ஸோ இந்த நமக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அவ்வளோதான் சாங்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அந்த ஸ்கோப்புக்குள்ளே எவ்வளோ பெஸ்ட் முடியுமோ எஃபர்ட் எடுத்து 3 விட அதிகமாகவே எஃபர்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல 3 வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும்னு. கொலவெறி விடுங்க, அதுக்கப்புறம் அந்த அடுத்த பாடல் எல்லாமே அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணுன்னே இந்த ஆல்பம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் இட் fulfills your expectations. வாலி சாரோட ஒர்க் பண்ணது தான் இந்த ஆல்பம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரை போய் மீட் பண்ணுறேன். சார் இந்த மாதிரி நான் அனிருத் தெரியும்டா அப்படின்னா, ஏன்னா அவர் ஒரு அவார்ட்லாம் கொடுத்துருக்காரு முன்னாடி. போய் சார் அனிருத் சார் ஒரு 2 பாட்டு எழுதி தரணும் சார், இந்த எதிர்நீச்சல்னு ஒரு படம்.
அப்படியா கண்டிப்பாக எழுதுறேன்டா அப்படின்னாரு. அப்புறம் வந்து என்ன சிச்சுவேஷன் சார்? ஃபஸ்ட்டு ஒரு லவ் சாங் சார். எனக்கு 81 ஆகுது, உனக்கு 21 ஆகுது, 60 வயசு டிஃப்ரென்ஸ்லாம் எப்படா உனக்கு லவ் சாங் எழுதுது அப்படின்னாரு. அவரோட ஒர்க் பண்ண தான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் டைம். ஏன்னா ஜாலியாக ஃப்ரெண்டு மாதிரி பழகுவார். 60 வயசு டிஃப்ரென்ஸ் எங்களுக்கும், எனக்கும் அவருக்கும். ஆனால் அவரோட சேர்ந்து அப்படியே ரொம்ப டைம் நான் நிறையா விஷயம் பேசினிருக்கோம். அட் த சேம் டைம் வந்து லிரிக் வந்து அவர் இப்படி தருவார். இப்போ நம்ம ஒரு காலேஜ் பாயோட இமேஜினேஷன் வந்து அவருக்கு இன்னும் இருக்காது, எப்படின்னே தெரில. ஸோ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபார் தட் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ காட் இஸ் பிளெஸிங்ஸ். அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் கிட்டேருந்து டு ஒர்க் வித் ஹிம் இட் செல்ஃப் இஸ் அ பிக் பூன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வாலி சார். அவர் ஷுவராக சொன்னார், நான் எழுதின 2 பாட்டு ஷுவராக ஹிட் ஆகும்டா அப்படின்னாரு. ஸோ ஐ ஹோப் இஸ் வேர்ட்ஸ் கம் ட்ரூ. படத்தோட ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன். அவர் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரெண்டாவதாக அவரை விட ஒரு நல்ல பர்சனாலிட்டி நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களான்னு தெரில. நான் மீட் பண்ணதில் இஸ் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பீப்புள். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க், அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன், எதுவுமே இல்லாததுலேருந்து ஃபஸ்ட்டு கல்ச்சுரல்ஸில் மிமிக்ரி பண்ணி அப்புறம் வந்து அந்த கல்ச்சுரல்ஸ்லேருந்து விஜய் அப்புறம் சேனலில் போய் அங்கே போய் அதே மிமிக்ரி பண்ணி அதில் வின் பண்ணி காம்பியர் ஆகி காமெடியன் ஆகி இன்றைக்கி ஹீரோவாக வந்து நிற்கிறாரு. அதில் சக்ஸஸ் வர பார்த்துருக்காரு. ஸோ ஐ திங்க் இதை விட ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி இருக்க முடியாது. அண்ட் இவ்வளோ அச்சீவ் பண்ணியும் அவர் வந்து இவ்வளோ டவுன் டு அர்த்தா அண்ட் இஸ் சச் அ ஹம்பிள் பர்சன் அண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவருக்கு வந்து நான் மியூசிக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அட் த சேம் டைம் ஐ ஹோப் மை சாங்ஸ் ஆல்சோ ஹெல்ப் ஹிம் இன் சம் வே இன் ஹிஸ் கெரியர். தேங்க் யூ டு ஹிம் ஃபார் பீயிங் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் ரியலி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் ஹிம். 3 படத்துக்கு அப்புறம் வந்து நிறையா கொஞ்சம் வேணாம் அப்படின்னு இது பண்ணிட்டேன். ஆனால் அதில் வந்து ஒரு செலக்ட் 4-5 ஃபிலிம்ஸ் மட்டும் இப்போ வந்து செலக்ட் பண்ணி அது போயிட்டுருக்கு. எல்லாமே கொஞ்சம் டிலே ஆனதுனால அடுத்த வருஷம் கொஞ்சம் பிட்வீன் 2 ஆடியோஸ் அவ்வளோவா டைம் இருக்காது. இப்போ எதிர்நீச்சல் வந்த உடனே நெக்ஸ்ட்டு டேவிட் வந்துடும். டேவிட் February 1 வந்து படம் ரிலீஸு. அதுக்கப்புறம் வந்து டேவிட் இஸ் ஹிந்தி அண்ட் தமிழ் பைலிங்குவல். அதுக்கப்புறம் வந்து ரெட் ஜாயண்ட் மூவிஸ் அவங்க உதயநிதி சாரோட ஒய்ஃப் கிருத்திகா மேடம் டைரக்ட் பண்ணுற டெபியூ, அதுக்கும் நான் மியூசிக் பண்ணுறேன். அதில் நம்ம சிவா தான் ஹீரோ, சிவா சந்தானம் அவங்க 2 பேருமே ஹீரோவாக பண்ணுறாங்க அந்த படத்தில். அதுக்கடுத்து திரும்பி வந்து அதே பிஜாய் நம்பியா டைரக்டரோட ஷாஹித் கபூரோட ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறேன். அது வேலை ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சிம்புவோட சேர்ந்து ஒரு ஃபிலிம் இருக்குது, அதுக்கும் 2 பாட்டு பண்ணியிருக்கோம். அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் இப்போ சொல்கிறது. ஸோ அதான் இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஆடியோ ரிலீஸஸ் இருக்கும். பட் அட் த சேம் டைம் எனக்கு ரொம்பவும் எதுக்கு நம்ம நிறையா எடுத்து பண்ணுறத விட குவாலிட்டியாக ஒரு 2-3 எடுத்து அதில் பெஸ்ட்டு தரதுல ஐ எம் மோர் கீன் ஆன் டூயிங் தட். அது கரெக்டான டிசிஷனாக இல்லை வரதெல்லாம் எடுத்துக்கணுமான்னு தெரில. ஆனால் நான் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஒன்லி தி டைம் வில் டெல் வெதர் மை டிசிஷன் இஸ் ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் மூவிக்கு அப்புறமே ஹிந்தி ஆஃபர் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ அண்ட் வெரி குட் டைரக்டர் பிஜாய் நம்பியார். டேவிட்டில் எப்படின்னா வந்து நான் பண்ண பாட்டு அண்ட் தீம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் ரொம்ப ஒரு மியூசிக் டேஸ்ட் உள்ள ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். அவருக்கு எல்லாமே தெரியும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் தெரியும். ஸோ ஹீ இஸ் ரியலி அ ஒண்டர்ஃபுல் பர்சன் டு ஒர்க் வித். ஹிந்தி தமிழ் அப்படி எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது, எனக்கு பேசவும் வராது. பாம்பேயில் போனால் தப தபன்னு ஏதாவது உடனே இருப்பேன். ஆனால் எப்படி சொல்கிறது, மியூசிக்கில் அப்படி ஒரு லாங்குவேஜே கிடையாதுங்க. அதான் இட்ஸ் தி ட்ரூத். நான் இங்கேருந்து தான் பாட்டு பண்ணி அவருக்கு அமிச்சேன். நான் அங்கே போய் உட்காந்து அந்த கல்ச்சர்லாம் இது பண்ணி அப்படிலாம் பண்ணல. இங்கேருந்து பாட்டு பண்ணி தான் அமிச்சேன். அது அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஒன்லி ரெக்கார்டிங் டைம் தான் வேறு லாங்குவேஜில் பாடுவாங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ எனக்கு ஹிந்தி அண்ட் தமிழ் அவ்வளோ டிஃப்ரென்சியேஷன்லாம் இல்லை. எனக்கு மியூசிக் ஆல் இஸ் தி சேம். அதே சுச்சுவேஷன்ஸ், அதே ஃபிலிம்ஸ் தான். ஒன்லி த லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இன் மியூசிக் லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர். இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ரீம் வந்து ஃபிலிம் மியூசிக் தான் பண்ணுறது. அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னா
ஆப்வியஸாக அந்த சுச்சுவேஷனுக்காக தான் பாட்டு பண்ண முடியும். அண்ட் த சேம் டைம் நம்ம எல்லா ஐடியாஸுமே இறச்சிட முடியாது ஒரே ஒரு ஆல்பமில். ப்ரைவேட் ஆல்பம் பண்ணணும்னு கண்டிப்பாக ஐடியா இருக்குது. ஆனால் வந்து அதுவும் எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச மியூசிக் தான் நான் பண்ண முடியும். அதுக்குன்னு நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணி ஆஃப் பீட்டாக ஒன்று பண்ணி ப்ரைவேட்டாக பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் எனக்கு எவ்வளோ தெரியுமோ அதை வச்சு தான் நான் வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக ப்ரைவேட் ஆல்பம் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த ஃபிலிம் கமிட்மெண்ட்ஸ்க்கே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஸோ when I get the time, when I feel that I have the space to produce a private album, I'll do it for sure. ஃபிலிம் மியூசிக் தான் எனக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். இப்போ ப்ரைவேட்டாக நம்ம ஆல்பம் பண்ணி வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ஆகணும்லாம் ஒரு ஐடியாவே கிடையாது. கொலவெறி வச்சே வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ஆகும்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நாளில் அந்த பாட்டு யார் பண்ணியிருந்தாலும் வந்து நான் வேர்ல்டு பூரா நாளைக்கு நான் ஃபேமஸ் ஆகிடுவேன்டா இப்படிலாம் யோசிக்கவே முடியாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன், we have to count our blessings. At the same time இந்த மாதிரி இப்போது ஒரு ப்ரைவேட் ஆல்பம் பண்ணி வேர்ல்டு பூரா அதை ப்ரமோட் பண்ணோம் அப்படிலாம் எனக்கு இப்போ ஐடியா இல்லை. சப்போஸ் லேட்டர் வந்து நல்ல கொலாபரேஷன்ஸ் எனக்கு வந்து ஐ லைக் டு ஒர்க் வித் அதர் ஆர்டிஸ்ட். இப்போது இந்த ஆல்பம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி அண்ட் ஹனி சிங் அவங்களெல்லாம் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் நான் தான் ஃபுல்லாக பண்ணேன் அப்படி இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொலாபரேஷன்ஸ் ஐ ரியலி லைக். ஸோ when the correct opportunity comes for me to collaborate with some artist who inspires me, then obviously I'll go in for a private album. நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. ஆனால் வந்து இப்போ தான் மியூசிக்கில் ஏதோ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போகலான் தான். எப்போவுமே பிஹைண்ட் த சீனில் இருந்தால் சேஃப் சார். இப்போது நீங்கள் அந்த எப்படி சொல்கிறது, பிஹைண்ட் த சீன் இஸ் மோர் ஈஸியர் அண்ட் சேஃபர் தென் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன். அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ நமக்கு லைட்டாக வர வேலையை கொஞ்சம் ப்ராப்பராக செய்வோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் யோசிப்போம். இப்போது வந்து கண்டிப்பாக வந்து மியூசிக் இஸ் மை ஒன்லி ப்ரையாரிட்டி. ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் பீப்புள் ஹூ லைக் மை மியூசிக், அவ்வளோதான். இப்போது தொடர்ந்து நான் ஒரு 10 படம் ஃப்ளாப்பு கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் என் மியூசிக்கை பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமா பிடிச்சிருந்தா அதை விட நன்றி. அடுத்ததாக வந்து கண்டிப்பாக இப்போது வெளியூர்லாம் போகும்போது இந்த கொலவெறினாலே ரொம்ப ரெக்கக்னிஷன் இருக்கும். அதுக்கும் ரொம்ப நன்றி. அதாவது இந்த வயசில் நம்ம வெளில போனால் எல்லாருக்கும் தெரியுதுனாலே ஒரு பெரிய பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தட். ப்ளஸ் உங்களை பாம்பேயில் போனால் கண்டுபிடிப்பாங்க, அங்கங்கே கண்டுபிடிச்சி வை திஸ் கொலாவெரி அப்படின்னுவாங்க. அவங்ககிட்ட போய் இல்லை அது கொலாவெரி இல்லைங்க, அது கொலவெறின்னு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஹிந்தியில். ஸோ இந்த மாதிரிலாம் சீன் நிறையா நடந்திருக்கு. பட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் ஃபார் மை மியூசிக் அண்ட் யா தேங்க்ஸ். ஃபேமிலி ஆப்வியஸ்லி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஃப்ரம் ஸ்கூல் 12th அப்புறமும் சிங்கப்பூர்லாம் போகணுன்னாங்க, அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இல்லை அப்படி இல்லை, சிங்கப்பூரில் அட்மிஷன் கிடச்சி அதுக்கப்புறம் வந்து இங்கே பண்ணலான்னு நான் சொல்லும் போது அப்போ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரெண்டாவதாக வந்து கண்டிப்பாக காலேஜ் டைம்லலாம் காலேஜே போகாமல் மியூசிக்னு சுற்றி நிற்கிற டைம்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃபைனலாக இந்த ஆடியோ ரிலீஸு எல்லா இது வரும்போதையும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எஸ்பெஷலி மை மாம் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து அவங்க எவ்வளோ லேட்டாக போனாலும் நைட்ஸ் கூட அவேக்காக இருந்து அவன்ட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம் ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ் வித் மை மியூசிக் தவிர கண்டிப்பாக இந்த கான்ட்ரவர்சிலாம் வரும்போது கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு மதர் அண்ட் ஃபாதர் இதில் வந்து கொஞ்சம் ஷேக் ஆக தான் செய்யும். ஆனால் வந்து அந்த டைம்லேயும் என்னை விட அவங்க ஆக்சுவலாக ஜாலியாக இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் ஃபார் பீயிங் தேர் ஃபார் மீ இன் மை ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனல் லைஃப் அண்ட் யா தட்ஸ் இட். இல்லை ப்ரப்போசல் அப்படிலாம் கிடையாதுங்க. அது ஃபேஸ்புக் ட்விட்டரில் யார் இருந்தாலும் எல்லாருக்கும் தான் வந்து இருக்கும், அது எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் மியூசிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டைம் சரியில்லை, ஸோ கொஞ்சம் வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு ஒரு அடக்கி வாசிக்கலாம்னு சொல்லி இப்போது மியூசிக் மட்டும்தான் இது இருக்குது. அது கரெக்டாக வரும். ஒன்று இல்லைன்னா கரெக்டாக வந்து லேட்டர் எப்போவாது ஒன்று வந்து ஏதாவது ஒன்று
அமையும் அந்த டைமில் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சிங்கிள் தாங்க, வேர்ல்டுக்கே சொல்லிடுறேன், நான் சிங்கிள் தான். வாங்க ஆதி, எப்படி இருக்கீங்க? வாங்க. இவர் தாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும், கிளப்பில் மப்பில் அவர் தான் ஹிப்ஹாப் தமிழன் ஆதி. இப்போது எதிர்நீச்சலில் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்கள் படத்துக்கெலாம் பாடுவீங்களா? இல்லை மாட்டாங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சரி சும்மா வாங்க அப்படின்னு ஸ்டுடியோ கூப்பிட்டு பாட்டெலாம் போட்டு காமிச்சு அவர் பிரைப் பண்ண வேண்டியிருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அனிருத் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே பார்க்குறது. அதாவது நான் ஒரு ரேப்பர் என்னை கூப்பிட்டு பாட வைக்கிறது, நீங்கள் சும்மா வந்து இது மாதிரி இது பண்ணோம் அது பண்ணோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல், நீங்கள் ஒரு ரேப்பர், நீங்கள் அந்த ஆர்டிஸ்ட்கான ஸ்பேஸ் கொடுக்குறாரு. அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்பவே டேலண்டட். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் போதுங்க. ஸோ வந்துட்டு கொலவெறிக்கு அப்புறம் இந்த ஆல்பமில் வந்து இந்த பாட்டு வைரல் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு. வைரல்லாம் வேணாங்க, லைட்டாக ஹிட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக எல்லா பாட்டும் ஹிட் ஆகும், கண்டிப்பாக ஹிட் ஆகும். அண்ட் இந்த பாட்டு நல்லா வந்திருக்கு அண்ட் ரொம்ப கேட்சியாக இருக்கும். ரேப் அண்ட் ஹுக் லைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நீ கேட்டு பாருங்களேன். இப்போ நான் ரெக்கார்டிங் இல்லை என்னன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஆதியோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, சார் நீங்களும் பொண்ணுங்களை திட்டி ஒரு பாட்டு பண்ணிட்டீங்க, நானும் அதுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டேன், ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க சார் அப்படின்றான். இல்லை அது அந்த மாதிரி பாட்டு கிடையாது, இது ஒரு ஜாலியான பாட்டு தான், அந்த மாதிரி சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவர் கூப்பிட்டதே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் ஹிம். பயங்கரமான ஒரு டேலண்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே பயங்கரமான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன். இல்லை சீரியஸாக சொல்கிறேன், அவருக்கும் 22 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ நாங்கள்லாம் அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் ப்ளீஸ் என்கரேஜ் ஆர் மியூசிக். தேங்க்யூ. நான் வந்து ஒரு 2 வெர்ஷன் தான் பார்த்தேன். அதில் ஒரு வெர்ஷனில் வந்து ஒரு பொண்ணு வந்து நல்லாவே சொல்லியிருந்தாங்க, நீங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னொரு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னை திட்டி பர்சனலாக திட்டி ஒரு வெர்ஷன் நான் பார்த்தேன். அவங்க வந்து நான் அந்த பிரச்சனையை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க எல்லாமே என்ன திட்டுறதுல கீனாக இருந்துட்டாங்க. ஸோ திட்டி வாங்கிக்க வேண்டியதாங்க, எல்லாம் என்ன நம்ம தாய்க்குளங்கள் தானே. அனிருத்துக்கு இதை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கார்லாம் வந்து திட்டினாங்க, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பாட்டுனா கண்டிப்பாக ரிப்ளை வரதான் செய்யும். நம்ம நல்லபடியாக நான் எடுத்துக்குவேன். அனிருத் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல, செம்ம கடுப்பாக எடுத்துப்பேன் சார். நானா உங்களை விட ஜாலியாக எடுத்துப்பேன் சார், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே. இப்போ ஒரிஜினல் விட அந்த கண்டிப்பாக ஒருத்தர் நம்ம சாங் ரிப்ளை பண்ணுறாங்கன்னா சார், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சொல்கிறது, கொலவெறியை பற்றி பேசுகிறதே போர் அடிக்குது சார். 1 வருஷம் ஆயிடுச்சு, அதை பற்றியே இன்னும் அவங்க திட்டினாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க இதெல்லாம் அப்படியே விடுங்க சார். அது பாட்டு வந்தது ஏதோ பண்ணிட்டு மறந்துடலாம், இனி நடக்க போகிற விஷயங்களை பற்றி அப்படி யோசிப்போன்ற. ஓகே. ஒளி தீபாவளி and it's 4 in the morning already, so let me start recording and thanks for supporting. It's Adi, Annie, we have Annie from Bombay and that's it. Iniya Deepavali nalvalthukal. Thank you India Glitz viewers for watching this interview before Edirneechal's audio. இப்போ இந்த மந்த் எண்ட் எதிர்நீச்சல் ஆடியோ வருது. ஸோ ப்ளீஸ் ஹியர் இட் அண்ட் கிவ் மீ யுவர் ஃபீட்பேக். என்னோட செகண்ட் ஆல்பம் 3க்கு அப்புறம். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ ஹவ் யூ லைக் இட். ஆல்சோ ஹாப்பி தீபாவளி. Have a very very safe Deepavali as I said, and just be happy.